ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடந்து முடிஞ்ச டெட் பேப்பர் 1 ஸ்பெஷல் டெட் பேப்பர் 1க்கான ஆன்சர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தமிழுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். மொத்தம் 5 பார்ட்டில் இருக்கீங்களா, ஒவ்வொரு பார்ட்டுமே 30 கொஸ்டின் தனித்தனியாக வீடியோ போடுறேன். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 5 வீடியோவுமே மொத்தமாக நீங்கள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோனோலிங்குவல் என்ற ஆங்கில சொல்லினுடைய பொருள் ஒரு மொழி. கூற்று சிலம்பு என்றால் ஒலித்தல், அது சரியான பொருள். ரெண்டாவது கடையெழு வள்ளல்களுள் ஒருவரான வல்வில் ஓரி சிலம்பாட்டம் அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிறனால கூற்று சரி, காரணம் தவறு. ஓரெழுத்து ஒரு மொழிகளில் எத்தனை சொற்கள் குறில் எழுத்துக்களாக அமைந்துள்ளன அப்படின்னம்னா 2 எழுத்துக்கள். ஏன்னா 40 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள், 2 எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். சச்சிதானந்தன் 10th ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு யூனிட்லேயே இருக்குது நமக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 35 எழுவாயுடன் பெயர் வினை தொடர்வது, வேற்றுமை உருவுகள் வெளிப்படையாக அமையும் தொடர், உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது, முற்று பெறாத வினை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து உங்களுக்கு ரைட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா அளந்தவர் அப்படிங்கிறது வறியவர், அளந்தவர் வறியவர். செராமை வெறுக்காமை அப்படிங்கிறது வரும். அடுத்தது போற்றார் அப்படின்னம்னா பார்த்தீங்க அப்படின்னம்னா நோன்றல் அப்படிங்கிறதோட பொருள் பொருத்தல். அடுத்தது பார்த்தீங்கன்னா போற்றார் அப்படின்னம்னா பகைவர் அப்படிங்கிறது சொல்லும்போது நமக்கு ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சராக வரும். அடுத்து 37 சரியான விடையை தேர்க. விசேஷம் அப்படிங்கிறது சிறப்பு, பார்த்தனே அடிச்சிடலாம். அடுத்தது கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. கூற்று சரி. படித்தல் எழுதுதல் என்னும் 2ஆம் நிலையில் பிற மொழிகளின் அறிமுகம் ஆவதில்லை. கூற்று 2 தவறு. அடுத்து பார்த்திங்கன்னா இயற்கை ஓவியம், இயற்கை இன்பக்களம், இயற்கை பரிணாமம், இயற்கை அன்பு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இயற்கை ஓவியம் அப்படிங்கிறது 10 பாட்டு அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணும்போதே உங்களுக்கு ஆப்ஷனில் 3 வரும். அடுத்தது இயற்கை கலம்பகம் அப்படிங்கிறது கலித்தொகை அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது மற்ற ஆப்ஷன் எல்லாமே போயிடும். சிங்கிறது மட்டும்தான் நமக்கு கரெக்ட் ஆன்சராக வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 40 சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுங்க. எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சைமற்று அல்லபிற கல்வியின் பெருமையை உணர்த்தும். நாலடியார்னு வரும்போதே சமண முனிவர்கள் நமக்கு தெரிஞ்சிட வேணாமா, நாலடியார் சமண முனிவர்கள். ஆழிக்கிணறு, உரைக்கிணறு, காட்டுக்கிணறு, புட்டைக்கிணறு. இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 42 கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் விமானம் 34 அடி குறுக்களவு கொண்டது. ஃபஸ்ட் ஆப்ஷனே தப்பாயிருது, 34 அடி குறுக்களவு அப்படிங்கிறதே தப்பாயிருது. அடுத்து பார்த்திங்கன்னா இவ்விமானம் செங்கற்களால் கட்டப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2மே தவறு. 43 எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் ஆகிய 3ம் ஒரே தொடரில் இடம்பெற்றிருக்கும். கூற்று சரி, காரணம் சரிதானே. எழுவாய் தொடர், எழுவாயோ செய்யப்படும் பொருளோ இல்லாமலும் தொடர் அமையும். எழுவாய் இல்லாமல் தொடரே என்ன செய்யாது, அமையாது. எழுவாய் இல்லாமல் தொடர் அமையும். அதைத்தான் நம்ம தொகாய் நிலை தொடர்கள் 9ன்னு சொல்கிறோம். அதில் எழுவாய் தொடர் அப்படிங்கிறது 1 தான். அதாவது ஒரு பெயர் சொல்லை முதலாக கொண்டு வரக்கூடியது. மிச்சம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா எழுவாய் இல்லாமல் செய்படு பொருள் இல்லாமல் வரக்கூடிய தொடர்கள் தான். அப்போ கூற்று 2மே சரி அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். பெயர் சொல், உரிச்சொல், இணைப்புச்சொல், வினைச்சொல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். பெயர் சொல் மரம் அப்படிங்கிறத டிக் பண்ணும்போதே நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம எழுதிடலாம். அடுத்து 48 பார்த்தீங்க அப்படின்னம்னா வாடா ராசா வாடா கண்ணா, பார்த்தனே தெரிஞ்சிடும், பால் வலுவ மீதி. அடுத்து சொற்கள் அடிக்கு வந்து பிரித்தாலும் பொருள் தருவது அடுக்கு தொடர் ஆகும் சொல்லியிருக்காங்க. பிரித்தாலும் பொருள் தருவது அடுக்கு தொடர், அப்போ கூற்று சரி. 2வது அடுக்கு தொடர் ஓரெழுத்து ஒரு மொழியாய் மட்டுமே வரும். எப்படி காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க, தவறு. இதெல்லாம் பார்த்தனே எழுதிடலாம். கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக உள்ளது. சரி. கல்லணை கிபி 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது, அது தவறு தானே. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. புனையா ஓவியம் கட்டுப்புனையில், பார்த்தனே அடிச்சிடலாம், நெடுநல் வாடை. ஆக்சுவலாக 7th அந்த ஓவியம் பாடம் படிச்சிருந்தோம்னா அப்படின்னா மேக்ஸிமம் அதுலேருந்து வரும், தெரியும், எல்லாருமே படிச்சிருப்பீங்க. 49 வினை மரபு சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க. அம்பு எய்தார், சுவர் எழுப்பினார், கூடை முடைந்தார், மாத்திரை விழுங்கினான் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து உங்களுக்கு ரைட் ஆப்ஷனாக வரும். அடுத்தது 50 சீர்களை வரிசைப்படுத்தி குறளை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் புறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அடுத்தது 51 கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றும் காரணமும் சரியா என கண்டறிய கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்பார் ஆப்ரஹாம் லிங்கம். கூற்றும் சரி, காரணமும் சரி, 2மே சரிதான். அடுத்து 52 சரியான தொடரை கண்டறிய கேட்டிருக்காங்க. தவளை அப்படிங்கிறதுல லா
தப்பாக வருது. மீன் பிடிக்க வலை தப்பாக வருது. அக்கறையுடன் படித்தால் முன்னுக்கு வரலாம், இது மட்டும்தான் சரி. ஏன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா குக்கரிலிருந்து ஒளி வந்தது, வெளிச்சம் வராது, சத்தம் மட்டும்தான் வரும், அது தப்பு. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் கூற்றும் காரணமும் சரியான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று, அது வாழ்வியல் நூலாகும். ரைட்டு. எக்காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்கள் இதில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ காரணம் தவறு. அடுத்து 54 யானை. இதை பொருத்தி பார்த்தோம்னாலே தெரியும். யானை, கன்று, சிங்கம், குருளை, புலி, பரல், குரங்கு, குட்டி. ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். பிறக்குமிடம் ஒழிக்கும் முயற்சி கூற்று சரி, ஆனால் காரணம் வந்து அதை தவறு. எல்லா இணை எழுத்துக்களும் சொல்லின் ஒன்றாக சேர்ந்து வரும்னு கொடுத்துருக்காங்க. இணை எழுத்துக்கள் எப்படி ஒன்றா சேர்ந்து வரும்? எல்லா இணை எழுத்துக்களும் சொல்லில் சேர்ந்து வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இணை எழுத்துக்கள் ஆக்சுவலாக சேர்ந்து தான் வரணும், ஒன்றாக சேர்ந்து வரும். அது என்ன அமைப்பில் கொடுத்துருக்காங்கன்றதில்ல, ஆக்சுவலாக சரின்னு தான் வரணும்னு நினைக்கிறேன். இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது காங்கா, தங்கம், பங்கம், சொந்தம், பந்தம், பம்பரம், இது எல்லாமே இணை எழுத்துக்கள் சேர்ந்து தான் வரணும் அப்படிங்கிறது. பட்டு இதன் அடிப்படையில் குறிச்சோன்னு தெரில. ஒத்து போகின்றன அவன் இணை எழுத்துக்கள் என்று கூறுவார். அப்போ கூற்று சரி, காரணமும் சரின்னு தான் வரணும்னு நினைக்கிறேன். அடுத்து 56 நிருமித்த என்ற சொல்லினுடைய பொருள் உருவாக்கிய. காலத்தை வெளிப்படையாக காட்டாது, செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுவது குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. 58 பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அச்சு வெள்ளம் பார்த்தனே தெரிஞ்சிடும். அச்சு வெள்ளம் இனிப்பு அப்படிங்கிறது. வாழைப்பூ அப்படிங்கிறது துவர்ப்பு, துவக்கும் வாயில் வச்சோம் அப்படின்னம்னா. சி மிளகாய் அப்படிங்கிறது கார்ப்பு, புளியங்காய் அப்படிங்கிறது புளிப்பு. ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர். 59 ராஜா நேற்று வந்தான், ராஜா நேற்று வருவித்தான். ராஜா நேற்று வந்தான் அப்படின்னு சொல்லும்போதே அது நமக்கு தன்வினை அப்படிங்கிறது மொதல் ஆப்ஷனில் காமிச்சிருது. அதை பார்க்கும்போதே நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் ரைட்டுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 60 சேகரமாய் வைத்த மரங்கள் அப்படின்னு சொல்லும்போதே கூட்டம் அப்படிங்கிற பொருள் நமக்கு வந்துடும். கூட்டம் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். தேங்க்யூ. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு வேணும் அப்படின்னம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள்.